பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமீன். யாபேஸ் என்கிற ஒரு வாலிபன் பிறந்ததிலிருந்து ஒரே தீங்கு, ஒரே அவமானம், நிந்தையை அனுபவித்து எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு வாலிபன். அவன் ஜெபிக்கும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனோட ஜெபத்தை கேட்டார், அவர் வேண்டிக் கொண்டபடி செய்தார்னு வேதத்தில் இருக்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரலும். நல்ல ஒரு ஜெபம் தானே. அப்ப நாமும் ஜெபிக்கணும். கர்த்தர் வாக்கு கொடுத்துருவார், அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்னபடினால இனி எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி, சாத்தான் என் குடும்பத்துக்குள்ள நுழையாதபடி, என் வாழ்க்கையில தலையிடாதபடி தேவரீர் என்னை காத்தரலும்னு சொல்லி தினமும் ஜெபிக்கணும். தினமும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி, உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பாரு. இந்த ஜெபத்துக்காக தான் தேவன் காத்திருக்காரு. உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக போகும். அப்படி போகும்போது தான் தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்ய முடியும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, ஆண்டவர் தீங்கு காணாதிருப்பாயின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், இனி நான் தீங்கு காண மாட்டேன் அப்படின்னு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா. என் குடும்பத்துக்குள்ள, என் வேலையில, என் பிஸ்னஸ்ல, நான் இருக்கிற சூழ்நிலையில என்னை துக்கப்படுத்தும்படியான எந்த தீங்கும் என்னை அணுகக்கூடாது. நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதன்படியே செய்யுங்கப்பான்னு ஜெபிச்சிட்டீங்க அப்படின்னா தேவன் தன் வாக்கு தத்தத்தின்படி உங்களை பாதுகாப்பாரு. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க. ஆமீன். God bless you.